ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, சிரிச்ச முதல்ல உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கால வேளைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Amen, amen. Praise the Lord. Praise the Lord. Praise you Jesus. சரி, உங்க மத்தியில் ஆண்டுடைய வார்த்தையை இந்த மாதத்துல 2வது முறையாக பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டு கொடுத்த தருணத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் கேட்க போகிற வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். Amen. Amen. சில பேர் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம் நான் பேசுறதை குறித்து, ஆனால் அது உங்களுக்கு நல்லதுக்கு, உங்க நலனுக்கு தான். Amen. Hallelujah. ஆண்டுடைய வார்த்தை உங்களை ஊர்த்துதுன்னா அது உங்க நல்லதுக்கு தான். ஆமென். பகலப்பா சொல்லுங்க, உங்க நல்லதுக்கு தான் ஆண்டவர் பேச போறாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. So what now? இப்பொழுது என்ன? நான் விசுவாசம் வைத்தேன், கிருபையை பெற்றுக்கொண்டேன் இலவசமாக. இப்போ என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? ரொம்ப பிடிச்சது ரோமன்ஸ்ல பார்க்கும்போது பால் ரொம்ப நிறைய காரணங்களை எழுதுறார். இந்த ஃபர்ஸ்ட் 11 சாப்டர்ஸ் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய தியாலஜிக்கல் டிபேட்ஸ் எழுதுறார், நிறைய டாக்டரின்ஸ். அப்படி என்றால் நம்முடைய கிறிஸ்துவ கொள்கைகளும் அந்த 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 எல்லா தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் எழுதுறார். ஆனா அதோட என்ன பண்ணல, அவர் விடவில்லை. இந்த 12th சாப்டர்ல, ரோமன்ஸ் சாப்டர் 12ல பால் ஒரு பிரிட்ஜ் கட்டுறாரு. எங்க பிரிட்ஜ் கட்டுறாருன்னா, எதற்கோ ஒரு பிரிட்ஜ் கட்டுறாருன்னா, from understanding அந்த தியாலஜியை, அந்த டாக்டரினை புரிந்து கொள்றதுல இருந்து அதை எப்படி அப்ளை பண்ணணும் என்பதற்கு ஒரு பாலத்தை ஒரு கட்டி அதை இணைக்கிறதை நம்ம இந்த 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பாருங்க, நல்லா கவனிங்க. ஒவ்வொரு சண்டே நம்ம சர்ச்சுக்கு வரோம், நிறைய சத்தியங்களை கேட்கிறோம். ஒவ்வொரு வாரமும் பாஸ்டர்ஸ் நல்ல ஜெர்மனி, ஒவ்வொரு வாரம் டிஃப்ரெண்ட் பாஸ்டர்ஸ் பிரசங்கம் பண்றாங்க. நம்முடைய சர்ச்சுடைய அமைப்பு அது. We preach different messages. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். அந்த பிரசங்கத்தை கேட்கிறதற்கு மாத்திரம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு வரவில்லை. ஆமென். கேட்கணும், அதே சமயத்தில் கேட்கிறதை நம் வாழ்க்கையில் அப்பியாசிக்கவும் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், அது பாருங்க, சத்தியத்தை அறிந்தா மாத்திரம் போதாது. We are going to see today when we apply the truth in your life. உங்க வாழ்க்கையில அந்த சத்தியங்களை நீங்க அபியாசிக்கும் பொழுது, அப்ளை பண்ணும் பொழுது, உங்க வாழ்க்கையில் அது கொண்டு வருகிற, அது அந்த செய்ய போகிற, அதை செய்து கொண்டிருக்கிற அற்புதங்கள் கண்கள் பார்க்கவில்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. ஆமென். Hallelujah. So Paul in the Romans chapter 12 he is connecting between the theological discussion and application in life. அந்த டிஸ்கஷன்ல இருந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு கொண்டு வராரு. நம்ம என்னன்னு பார்ப்போம். சோ இப்ப கிருபையின் கீழே நாம இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும்? கிருபையின் கீழே இருக்கிறதுனாலே நான் எல்லாம் செய்து விடலாமா? இதை செய்தாலும் நான் மன்னிக்கப்படுவேனா? வெல், கிருபையின் கீழே இருக்கிறதுனாலே உங்களுக்கு எல்லாம் செய்ய தகுதி உண்டு, ஆனா எல்லாம் என்ன கிடையாது உங்களுக்கு. I mean, you have the permission to do everything is permissible, but everything is not beneficial. எல்லாம் செய்யலாம், ஆனா எல்லாம் எப்படி இல்லை, அது தகுதி இல்லை, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. சோ கிருபையின் கீழே இருக்கிறதுனாலே நான் எல்லாம் என்னால எல்லாம் செய்ய முடியும். the things that whatever I want I can do, or இதான் நான் இப்படி சொல்லிடுறேன். கிருபையின் கீழே இருக்கிறதுனால நான் எல்லாம் செய்யலாமா? இல்ல, கிருபையின் கீழே இருக்கிறதுனாலே நீங்கள் ஒவ்வொருவரும், நீங்களும் நானும் இந்த காரியங்கள், நான் சொல்ல போகிற சில காரியங்களை செய்யக்கூடாது. ஆமென். Hallelujah. So because I'm under the grace of God, how does my life look? How will that life look? அப்படிப்பட்ட வாழ்க்கை, கிருபையின் கீழே இருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும் என்று நான் ஒரே ஒரு இன்னைக்கு ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். மேபி ஃபியூச்சர்ல இன்னொரு பாயிண்ட், சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த 12ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 8 முறை 8 times பால் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார். என்ன வார்த்தை என்றால் do not. NIV translation எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை இருக்கும், do not, do not. So அந்த do notsல அந்த first do not என்ன அப்படி நம்ம பார்க்க போறோம். இதை செய்யக்கூடாது என்று பவுல் தெளிவாக எழுதியிருக்கிறார். எதை செய்யக்கூடாது? ஒரு விசுவாசத்தினாலே கிருபையை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இதை செய்யக்கூடாது. அது எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது காரியம் எழுதிக்கோங்க. first point, the life of the justified. How does it look like? He is a true worshipper. அவன் எப்படிப்பட்டவன்? கிருபையின் கீழே வாழுகிறவன் ஆண்டவரை உண்மையாய் ஆராதனை செய்கிறவனாக இருக்கிறான். ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவனாக இருக்கிறான்.
இதை கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடியே இது நான் தெளிவாக அநேக காரியங்களை நான் சொன்னேன். இந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வேகமாக மறுபடியும் வாசித்து விடுவோம். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக என்ன பண்ண வேண்டுமாம்? ஒப்பு கொடுக்க வேண்டுமாம். ஆமென். சரி, உங்க சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதனுடைய பொறுப்பு உங்க கையில இருக்குதா, ஆண்டவருடைய கையில இருக்குதா? சொல்லுங்க. நம்முடைய கையில தான் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்முடைய கையில் இருக்கிறது. நான் சில காரியங்கள் நான் வருகிற இந்த சேம் மெசேஜ்ல later on I will explain that. பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். கிருபையின் கீழ் இருக்கிறவன் தன்னுடைய சரீரத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு ஜீவ பலியாக அவன் ஒப்பு கொடுப்பான். ஆமென். கிருபையின் கீழ் இருக்கிறவன் வார்த்தையினால் மாத்திரம் ஆண்டவரை ஆராதிக்கிறவனை மாத்திரம் இல்லாமல் அவன் செய்கைகளையும் ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் அவன் ஆண்டவரை ஆராதனை செய்கிறவனாக அவன் இருப்பான். அவன் பேச்சில், அவன் சிந்தனையில், அவன் செய்கையில், அவன் நடக்கையில், அவன் வாழ்க்கை முறையே ஆண்டவருக்கு ஒரு ஆராதனை செய்கிற, ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்கிற வழிமுறையாக அது இருக்கும். புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை பண்ணா அது பத்தாது. இந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது உங்களுக்கும் எனக்கும் கிருபையின் கீழ் இருக்கிற நமக்கு நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். ஆமென். Every day, every single day of our lives, we got to offer our bodies as a living sacrifice. காலை எந்திரிச்ச உடனே ஆண்டவரே இந்த நாளை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் சிந்தனைகள் உமக்கு பிரியமாய் இருப்பதாக, என்னுடைய பேச்சு உமக்கு பிரியமாய் இருப்பதாக, என்னுடைய பார்வை உமக்கு ஏற்றதாய் இருப்பதாக, நான் கையின் செய்யின் பிரயாசங்கள் உமக்கு ஏற்றதாய் இருப்பதாக என்று ஒவ்வொரு நாளும் நம்மளை முழுமையாக அர்ப்பணம் செய்வதுதான் ஜீவனுள்ள பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. It's a everyday thing, not just a one time event. It's an everyday thing. முழுமையாக ஆண்டவருடைய தலைமைத்துவத்திற்கு நம்மை அர்ப்பணித்து அவருடைய வார்த்தையின்படி வாழ்வது. நம்ம வாசிச்சோம் ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே, நம்முடைய உடம்பில் உள்ள ஒவ்வொரு அவயங்களும் அது அநீதி செய்கிற அவயங்களா இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த அவயங்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இது எல்லாமே எது கீழே தான் இருக்கிறது? கிருபையின் கீழே தான். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எப்படிப்பட்ட வாழ்க்கையும் வாழலாம் இல்ல, இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நீ வாழ வேண்டும் கிருபையின் கீழாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோ நம்முடைய சரீரத்தின் அவயங்கள், do not let any part of your body, ஒரு சரீரத்தில் எந்த அவயங்களையும் ஒரு அவயம் கூட அநீதி செய்கிற காரியமாக இருக்கக்கூடாது, அது தீமை செய்கிற காரியமாக இருக்கக்கூடாது, பாவம் செய்கிற காரியமாக இருக்கக்கூடாது. ஆமென். அது கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட காரியமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கை கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்ட கை. இந்த கை லஞ்சம் கொடுக்கவும் கூடாது, லஞ்சம் வாங்கவும் கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த கண்கள் கர்த்தரால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட கண்கள். இந்த கண்களால் அநீதியை பார்க்கவும் கூடாது, ஆபாசமான காரியங்களை பார்க்கவும் கூடாது. அது ஆண்டவருக்கு முன்பதாக உடன்படிக்கைப்பட்ட கண்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க அதற்கு? ஹல்லேலூயா. இப்படியாக நம்ம ஒவ்வொரு பகுதியிலும் நாம் நீதி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. ஏதோ 2 பாட்டை பாடிட்டு 2 கண்ணீரை விட்டு போறது புத்தி உள்ள ஆராதனை கிடையாது. பண்ணுங்க, தப்பே கிடையாது. But more than the songs, more than your tears, your lifestyle should be in worship to God. Hallelujah. Hallelujah. ஒரு நல்ல மியூசிக்கை வாசித்து உங்க இமோஷனை தூண்டி விட்டு பண்ணலாம். It is possible. Music வாசிக்கும் போது it stirs up your emotions. That is how we are designed. அப்படி நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சில மியூசிக் கேட்கும் போது எழுந்து ஓடணும் போல இருக்கும். சில மியூசிக் கேட்டா எப்படி வரும்? அழுக வர மாதிரி இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஓகே, வர்ஷிப் ஏதோ இமோஷனை ஸ்டர் பண்ணி விட்டுட்டு பண்றது இல்ல. Well, our emotions are affected in the time of நம்முடைய உணர்வுகள் ஆராதனை வேளையில பாதிக்கப்படுகிறது. ஆனால் உண்மை உள்ள ஆராதனை என்னவென்றால் நம்முடைய சரீரத்தையே ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதுதான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க இந்த மத்தியான வேளையில? ஆமென். அது one of the point. But today we're going to see the second point. அதான் நமக்கு மெயின் இன்னைக்கு.
The second point, how does the life of the justified look? ரெண்டாவது வாசிங்க, ரெண்டாவது வசனத்தை வாசிங்க. நீங்களும் நானும் இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்திற்கு என்று சொல்லும் பொழுது the godless customs of the world, இந்த உலகத்தில் ஆண்டவர் இல்லாத, ஆண்டவர் கிரியேட் பண்ணாத சில விதிமுறைகள், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய, நல்ல கவனிங்க, நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று அறிய என்ன பண்ணுங்க, நீங்க பகுத்தறிய உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். If you want to know the will of God, ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தம், ஆண்டவருக்கு பிரியமான சித்தம், நன்மையான சித்தம் என்னவென்று அறிய வேண்டும் என்றால் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அதற்கு பதிலாக நம் மனம் புதிதாக வேண்டும். எப்படி மனம் புதிதாக வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து நம் மனம் புதிதாக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தில் வாழுகிற ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. எதுமே கூட அக்ரி பண்றீங்க? எஸ், ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். நாம் உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. We are in this world, but we are not of this world. அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அநேக பேர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்னா, உலகம், முதலாவது உலகம் நம்ம வாழ்க்கை என்ன பண்ணுகிறது தெரியுமா? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இந்த உலகத்தின் வழிகள் நம்ம வாழ்க்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, நம்ம வாழ்க்கையை பாதிக்கிறது. இப்ப அந்த இன்ஃப்ளூயன்ஸோட வேத வசனத்தை வாசித்து, இப்ப என்ன வசனம் நமக்கு சூட்டபிளா இருக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்புறம் மற்றதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற வழி சரியான வழி கிடையாது. நல்ல கவனிங்க. அதற்கு பதிலாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், முதலாவது வேத வசனத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கை அது இன்ஃப்ளூயன்ஸ். The word of God has to influence us first. வேத வசனம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, இப்ப அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அந்த வேர்ட் ஆஃப் காட் இன்ஃப்ளூயன்ஸோட உலகத்துக்குள்ள கடந்து சென்று, உலகம் நம்மளை பாதிக்கிறவர்களாக அல்ல, நாம் உலகத்தை பாதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். Hallelujah. So that is what it means, conform not to the world. உலகத்தின் அடிப்படையில் கிடையாது. இல்ல, வேதம் என்னை பாதித்திருக்கிறது, வேதம் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறது. இப்ப நான் உலகத்துக்கு எப்படி இருக்க போறேன்? ஒரு இன்ஃப்ளூயன்ஸா நான் இருக்க போறேன். அந்த வசனம் சொல்லுது, நீங்க உலகத்துக்கு எப்படி இருக்கீங்க தெரியுமா? உப்பா இருக்கிறீர்களாம். ஆமென். பிரியாணி பண்ணிட்டு, நல்ல மட்டன் எல்லாம் போட்டு பிரியாணி பண்ணிட்டு உப்பு போடாட்டி எப்படி இருக்கும் பிரியாணி? சொல்லுங்க பாஸ்டர். இப்ப பிரியாணி பத்தி பேசாதீங்க பாஸ்டர், 12 மணி ஆயிடுச்சு, நீங்க சொன்ன உடனே பிரியாணி வாசமா வருது பாஸ்டர் அப்படின்னு சொல்றீங்களா? பிரியாணி நல்லா பண்ணிட்டு உப்பு போடாட்டி அது டேஸ்டே இருக்காது. நான் சொல்றேன், நீங்க இல்லாட்டி இந்த உலகத்துக்கு டேஸ்ட் இருக்க கூடாது. Amen. In fact, you are the one that gives flavor to the world. நீங்க தான் இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கீங்க? உப்பா இருக்கிறீங்க. உலகம் உங்களை பாதிக்கல, நீங்க உலகத்தை பாதிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீ தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. இந்த உலகம் இருள்ல இருக்கு, இந்த உலகம் டார்க்னஸ்ல இருக்கிறது. இப்ப நீங்க வெளிச்சம். நீங்க எங்க போறீங்களோ அங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு மாற்றத்தை நீங்கள் உண்டு பண்ண போகிறீர்கள். ஹல்லேலூயா. உலகம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க வெளிச்சமா இருக்க முடியாது. ஆனா வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக, இந்த உலகத்திற்கு உப்பாக, எங்க இருந்தாலும், எந்த தேசத்துல இருந்தாலும், எந்த ஆபீஸ்ல இருந்தாலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒன்றை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தின் வழிமுறையில் we are not born again. நாம் மறுபடியும் பிறந்தது இந்த உலகத்தின் வழிகள் அல்ல, உலகத்தின் கஸ்டம்ஸ் அல்ல. நாம் மறுபடியும் பிறந்தது ஆண்டவருடைய வார்த்தையினாலே. ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எப்படி மீட்கப்படவில்லை? நம்ம முன்னோர்களால் பாரம்பரியமான நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கையின் மூலமாக அல்ல, அல்லது வெள்ளியினாலும் பொன்னினாலும் நாம் மீட்கப்படவில்லை. நாம் எப்படி மீட்கப்பட்டிருக்கிறோம்? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே. ஹல்லேலூயா. ஆமென். இதை நீங்க அறிந்திருக்கிறீர்களா? You are redeemed not through the customs of this world. இந்த உலகத்தின், இந்த பிரபஞ்சத்தின் நடவடிக்கையினால் அல்ல, பாரம்பரியனால் அல்ல,
பொன்னினாலும் அல்ல வெள்ளியினாலும் அல்ல, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அதே அதிகாரத்தில் 23வது வசனம் சொல்லுது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, இந்த உலகத்தின் வழியினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனும் உள்ளதான வேத வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, since I am born of the word, my life should not be based on the world, but my life should be based on the word. இப்ப வார்த்தையின் மூலமாக நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். இப்ப என் வாழ்க்கை எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? இந்த வார்த்தையின் அடிப்படையிலே இருக்க வேண்டும். பாருங்க, நான் எங்க அம்மா அப்பா பிறந்தேன்னா, நான் விரும்புறேனோ விரும்பலையோ அவங்களுடைய சாயெல்லாம் எப்படி இருக்கும்? எனக்கு இருக்கும். சில செய்கைகள் எல்லாம் நான் அவங்கள மாதிரி என்ன பண்ணுவேன்? நான் செய்வேன். That is the world. உங்க பிள்ளைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. சொல்லுவீங்க, பாரு அப்படி அப்பா மாதிரியே பண்றான் பாரு. சொல்லுவீங்களா? அப்படி அம்மா மாதிரி என்ன பண்றான்? அம்மா மாதிரியே பண்றாங்க பாருங்க. அப்படின்னு சொல்லுவோமா? இப்போ உலகத்தின் வழியிலாக அப்படி இருந்தால், ஆவிக்குரிய வழியில் பார்க்கும் பொழுது, இப்போ இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் மறுபடியும் ஜெனிப்பித்து இருக்கிறோம், மறுபடியும் பிறந்து இருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையின் சுவாபங்கள், வாழ்க்கையின் வழிகள் உலகத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டுமா, வார்த்தையின் அடிப்படையில் இருக்க வேண்டுமா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. So we should not conform to the world. உலகத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கை இல்ல, வார்த்தையின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கை இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இன்னொரு வசனம் வாசிங்க வேகமாக. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையிலே, before you knew Christ, before you gave your life to Christ, கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக நீங்க எப்படி இருந்தீங்க? நான் இச்சையின்படி நீங்க நடந்து கொண்டிருந்தீங்க. ஆனா நீங்க அப்படி நடக்க கூடாது இப்பொழுது. ஆமென். எப்படி நீங்க நடக்க வேண்டுமாம்? கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகி நாம் எப்படி வேண்டுமா இருக்க வேண்டுமாம். ஒரு ஆமென் சொல்லுவோமா அதற்கு? ஆமென். ஹல்லேலூயா. we have to be children of obedience. ஆண்டவர் நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்து இருக்கிறார், மறுபடியும் பிறக்க உதவி செய்திருக்கிறார், வார்த்தையினால நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், பழைய மனுஷனுடைய அந்த இச்சையான வாழ்க்கையின் அடிப்படையில் இல்ல, உலகத்தின் அடிப்படையில் அல்ல, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஆமென். ரொம்ப கஷ்டம் பாருங்க. நிறைய பேர் சர்ச்சுக்கு 20 வருஷம் 25 வருஷம் பிறந்ததுல இருந்துலாம் வருவாங்க. ஆனா சில வழிமுறைகள் அவங்க வாழ்க்கையில இருக்கும் பாருங்க, அது வார்த்தைக்கு எதிர்மறையாக இருக்கும், வார்த்தையின் அடிப்படையிலே இருக்காது. அது எல்லாம் நம் வாழ்க்கையிலிருந்து கலைந்து போட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அடுத்த வசனம் சொல்லுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்க வேண்டுமா? உங்க நடவடிக்கை எல்லாவற்றிலும், உங்க செய்கை எல்லாவற்றிலும், உங்க பேச்சு எல்லாவற்றிலும், உங்களுடைய சிந்தனை எல்லாவற்றிலும் நீங்க எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க. ஒரு நான் காரியத்தை சொல்றேன். ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தர். அவரை போல் நம்முடைய செய்கைனாலே பரிசுத்தம் நம்மால் ஆக முடியாது. So our God is holy. He has made us holy. நம்மளை அவர் இரத்தத்தினாலே, அவன் வேலை விசுவாசம் வச்சோம், கிருபை இலவசமா கொடுத்தாரு. இப்ப நம்ம நீதிமான்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்ம என்ன பண்ணிட்டாரு? இப்ப பரிசுத்தமாக மாற்று. He is holy. He has made us holy. Now we got to stay in the position that God has placed you in. அவர் நம்மளை பரிசுத்தமாய் மாற்றி இருக்கிறார். இப்ப அந்த பரிசுத்தத்திலே நாம் வாழ வேண்டும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென். நம்முடைய செய்கை, நம்முடைய கிரியை நம்மளை பரிசுத்தமானாய் மாற்றி பரலோகத்துக்கு செல்ல அதுக்கு வழி கிடையாது. That is no way there. அப்படியாக செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் கர்த்தர் கொடுக்கிற நீதியை பெற்றுக்கொண்டு, விசுவாசத்தினால கிருபையினால பெற்றுக்கொண்டு நீதிமானாய் மாறி பரிசுத்தவானாய் மாறி, இப்ப அந்த பெற்றுக்கொண்ட அந்த இலவசமாய் பெற்றுக்கொண்ட அந்த கிஃப்ட்டை நீங்க உங்க லைஃப்ல என்ன பண்ண வேண்டும்? கடைபிடிக்க வேண்டும். புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. நான் இந்த உலகத்திற்கு, சத்தமா சொல்லுங்க, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன். ஆமென். என்னுடைய வாழ்க்கை
உலகத்து இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல, வார்த்தையின் இன்ஃப்ளூயன்ஸ். ஆமென். ஹalleluya, ஹalleluya. இத மறந்துடாதீங்க. உங்க லைஃப்ல எதை மறக்கறீங்களோ இல்லையோ, your life should be influenced by the word of God. என்ன சின்ன டிசிஷனோ பெரிய டிசிஷனோ நீங்க வேதத்தின் அடிப்படையில் எடுத்து பாருங்க, நிச்சயமா அந்த டிசிஷன் அது வீணாய் போகாத, அதை தோல்வி அடைய மாட்டீர்கள். ஆமென், ஹalleluya. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு. இந்த கதையை உங்க எல்லாருக்கும் நிச்சயமா, இந்த கதையை இங்க இருக்கிற சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். ஆனாலும் நான் சொல்ல விரும்புகிறேன். சோ ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறது போல என்ன பண்ணணும், நீங்க கேட்கணும். ஓகேங்களா? ஓகே, ஆல்ரைட். ஒரு ஊர்ல ஒரு தொப்பி வியாபாரி இருந்தானா. அவனுடைய வேலையே என்ன வேலை? தொப்பி விற்கிற வேலை. ஒவ்வொரு கிராமமா சென்று, ஒவ்வொரு பட்டணமா சென்று என்ன பண்ணுவானா, அவன் தொப்பி விற்பானா. சோ ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு போகிறதுக்காக ஒரு கூட நிறைய தொப்பி எடுத்து வச்சு அவன் தலைமையில வச்சுட்டு, அவன் தொப்பியை போட்டுட்டு அது மேல கூடையே வச்சுட்டு அவன் நடந்து போய் கொண்டிருந்தான். காட்டுக்குள்ள போய் கடந்து வந்தோடனே ரொம்ப மத்தியான வெயில் பயங்கர ஜாஸ்தி, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நினைச்சேன், சரி கொஞ்ச நேரம் அந்த மரத்துக்கிட்ட என்ன பண்ணலாம், நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு அடியில அந்த பெரிய பாஸ்கெட்டை கீழே வச்சுட்டு அது பக்கத்துல நல்லா படுத்து தூங்கினான. தூங்கிட்டு இருக்கிற வேலையில அந்த மரத்து மேல ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சான். அது என்ன கூட்டம்? கரெக்டா சொல்றீங்க, நீங்க எல்லாருமே சண்டே ஸ்கூல் டீச்சரா மாறன். ஓகே, பெரிய குரங்கு கூட்டம் இருந்துச்சான். அந்த குரங்கு என்ன பண்ணுச்சான், வேகமா கீழே இறங்கி அந்த 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 பாஸ்கெட்ல இருக்கிற எல்லா தொப்பியும் தலை மேல போட்டுட்டு மேல ஏறி உட்கார்ந்துக்குச்சான். இவன் கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு பெரிய ஆச்சரியம், அதிர்ச்சி. என்னடா தொப்பியெல்லாம் இங்க இருந்துச்சு, ஒன்னத்தையும் காணாமே அப்படின்னு அங்க தேடி பார்த்தா கடைசியில யாரு போட்டிருந்தா எல்லா தொப்பியையும்? கேட்கல, எனக்கு இன்னும் கேட்கல, பின்னாடிலாம் கேட்கல. மறந்துடாதீங்க இந்த வார்த்தையை, வருவேன் நான் திருப்பி அந்த வார்த்தைக்கு. ஓகே, குரங்கு போட்டுருந்துச்சான். உடனே இவன் பார்த்தானா, கல்லை விட்டு எறிஞ்சானா. கல்லை விட்டு எறிஞ்சா அதுவும் என்ன பண்ணுச்சான், திருப்பி கல்லை விட்டு எறிஞ்சான். கட்டையை விட்டு எறிஞ்சானா, அதுவும் திருப்பி என்ன பண்ணுச்சான், கட்டை விட்டு இருந்துச்சு. இவன் பார்த்தா, என்னடா தொப்பி கிடைக்க மாட்டேங்குது, நமக்கு தொப்பி வேணுமே. அப்பதான் ஞாபகம் வந்துச்சான், ஐயா நான் பண்றது எல்லாம் என்ன பண்ணுது இந்த குரங்கு, திருப்பி செய்து அப்படின்னு நினைச்ச உடனே உனக்கு ஐடியா வந்துச்சான். அப்பதான் மண்டல உனக்கு பல்ப் இருந்துச்சு. அவனுக்கு ஐடியா வந்த உடனே நினைச்சானா, சரி சரி வெரி குட் வெரி குட் வெரி குட் நினைச்சு அவன் போட்டிருக்கிற தொப்பிய அவுத்து வேகமா தரையில என்ன பண்ணானா, எரிஞ்சானா. எரிஞ்ச உடனே எல்லா குரங்கு என்ன பண்ணுச்சான் சொல்லுங்க, திருப்பி என்ன பண்ணுச்சான், கீழே எரிஞ்ச உடனே வேகமா தொப்பி எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அவன் ஓடியே போயிட்டான். அந்த கதை எத்தனை பேருக்கு தெரியும்? இப்பதான் மேட்ருக்கு நம்ம வர வேண்டும். நாமும் அநேக வேலையில இந்த குரங்க போல உலகம் பண்றதையெல்லாம் என்ன பண்றோம், நம்ம அப்படியே திருப்பி செய்றோம். ஏன் செய்றோம், எதுக்கு செய்றோம், இதனால நன்மை இருக்கா தீமை இருக்கா ஒன்னும் யோசிக்கிறது கிடையாது. குரங்கு மாதிரி என்ன உலகம் செய்தோ அதையெல்லாம் எப்படி செய்யணும், நம்மளும் அத மாதிரியே செய்யணும். இல்ல இல்ல இல்ல, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க குரங்கு இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் நானும் திருப்பி உலகம் செய்யற மாதிரியே செய்யறதுக்கு நீங்கள் நானும் குரங்கு கிடையாது. நீங்களும் நானும் ஆண்டோடைய சாயலை சிருஷ்டிக்கப்பட்ட ஆமென் ஜீவனுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டோடைய சாயலை சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய ஜீவனால நிரப்பப்பட்டு அவருடைய ஆவியால நிரப்பப்பட்டு அவருடைய வல்லமையால நிரப்பப்பட்டு அவரால் அழைக்கப்பட்டவர்களாய் நீங்கள் நானும் இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? குரங்கு செய்யற மாதிரி உலகம் செய்யற மாதிரியே நம்ம செய்யக்கூடாது, உலகம் வாழ்ற மாதிரியே வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை வார்த்தையின் அடிப்படையிலே இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய சாயலை சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் பிரமிக்கத்தக்க ஆச்சரியமாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் படைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ரீசெண்டா ஒரு உண்மையான கதையை நான் கேள்விப்பட்டேன், கேட்டேன். ஒரு அம்மா, அது பேரு மரியா சாப்மேன். மரியா சாப்மேன் கொலம்பியா தேசத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருந்தார்கள். அவங்க 4-5 வயது இருக்கும் பொழுது ஒரு கொள்ள கூட்டம் மூலமாக கடத்தப்பட்டார்கள். அந்த சின்ன குழந்தையை கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போய் கொலம்பியா ரெயின் ஃபாரஸ்ட்ல, உலகத்துல ஒரு கடினமான ஒரு ஃபாரஸ்ட், அது
அப்படிப்பட்ட ஃபாரஸ்ட்ல சாகிறதற்காக அந்த குழந்தையை போட்டு விட்டு போய் விட்டார்கள். இந்த சின்ன குழந்தை அழுது கொண்டிருந்தது, கதறி கொண்டிருந்தது, உதவி செய்ய யாரும் கிடையாது. இப்படியாக இரவு போனது, நாட்களானது. 1 day became 2 days, 2 days became 1 week. என்ன நடந்துச்சுன்னா, கதையை சுருக்கி சொல்லணும்னா, அந்த சின்ன பிள்ளை ஒரு கூட்டம் குரங்குனால, திருப்பி குரங்கு வருதுன்னு பாக்குறீங்களா, ஒரு கூட்டம் குரங்கு என்ன பண்ணுச்சான், அந்த சின்ன பிள்ளைய வளர்க்க ஆரம்பிச்சுச்சான். இது நான் சொல்றது கட்டுக்கதை கிடையாது. நீங்க நேஷனல் ஜியோகிராஃபில என்ன பண்ணலாம், நீங்க இதை எடுத்து பார்க்கலாம். நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா அந்த அம்மாவோட பேர் வரும். பாருங்க, இந்த குரங்கு கூட்டம் அந்த பிள்ளையை எடுத்து வளர்க்க ஆரம்பித்ததா. நாட்களானது, எத்தனை நாட்களானதுன்னு தெரியவில்லை, வருஷங்களானதா தெரியவில்லை. இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, நாட்கள் ஆக ஆக குரங்கு மாதிரியே பண்ண ஆரம்பித்து விட்டதான். பேச்சும் குரங்கு மாதிரி ஆயிடுச்சு, செய்கையும் குரங்கு மாதிரி ஆகிவிட்டது. மரம் ஏறுறது, குரங்கு மாதிரியே சாப்பிடுற, அவருடைய வாழ்க்கை முறையே அந்த குரங்கு போல மாறிவிட்டதான். ஒரு நாள் காட்டுக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு ஷைனிங்கான ஆப்ஜெக்டை பார்த்தாங்க. அது மின்னுகிற ஆப்ஜெக்டை பார்த்த உடனே அது என்ன, அதை பார்க்க வேண்டும் என்று வேகமா இந்த அம்மா போய் அதை அப்படி எடுத்து பார்த்த உடனே பயந்து அதை திருப்பி கீழே போட்டு ஓடிய போய் விட்டார்களாம். ஆனால் திருப்பி ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு கியூரியாசிட்டி, மறுபடியும் என்ன பண்ணணும், அதை பார்க்கணும் என்று வந்து அதை எடுத்து பார்க்கும் பொழுது அது ஒரு மிரர், ஒரு கண்ணாடி, முகத்தை பார்க்கிற கண்ணாடியாக இருந்தது. அந்த கண்ணாடியை எடுத்து அவங்க முதல் முறையாக வாழ்க்கையில தன்னையே அந்த கண்ணாடியில் அவர்கள் பார்த்தார்களாம். அவங்க தன்னையே பார்த்த உடனே அப்பொழுதுதான் அவங்க மனதில் ஒரு நினைவு வந்துச்சான், I am not what they are. இத்தனை நாள் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேனே, இத்தனை நாள் அவங்களோடு சேர்ந்து மரம் ஏறி கொண்டிருந்தேனே, இத்தனை நாள் அவங்கள மாதிரியே சாப்பிட்டுட்டு இருந்தேன், அவங்கள மாதிரியே சவுண்ட் விட்டுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னுடைய நிஜமான முகத்தை முதல் முறையாக பார்க்கிறேன். நான் யார் கூட இருக்கிறேனோ அதுவாக நான் இல்லை. I am not what they are. I am not made to be like them. அவங்களை போல இருக்க நான் சிருஷ்டிக்கப்படவில்லை, அவங்களை போல பேச நான் சிருஷ்டிக்கப்படவில்லை, நான் ஒரு வேற மனிதனாக இருக்கிறேன் என்று அந்த கண்ணாடியில பார்த்த உடனே அவங்களுடைய மனதில் அந்த சிந்தனைகள் ஓட ஆரம்பித்ததாம். This is what happened with one encounter with the mirror in the forest. அவங்க அந்த கண்ணாடியில முதல் முறை பார்த்த உடனே அவன் நிஜமானவர் யார் என்பதை அவர்கள் பார்த்தார்கள். அந்த அம்மா அவர்கள் பார்த்தார்கள். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கதை இருக்கிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன், இந்த கால வேளையில வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு கண்ணாடியை போல் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். God's word is like a mirror. ஒரு முகத்தை பார்க்கிற கண்ணாடியை போல் இருக்கிறது. யாக்கோபுல வாசிக்கிறோம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அங்க 22ஆம் வசனத்துல 25ஆம் வசனம் வரைக்கும் அங்க வாசிக்கிறோம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்டவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். இந்த திருவசனத்தை கேட்கிறவங்களா மாத்திரம் இருக்கக்கூடாது, அதன்படி செய்கிறவர்களாகவும் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஏன்னா பாராஃப்ரைஸ் பண்ண வேண்டும் என்றால், ஒருவன் இந்த திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாமல் இருந்தால் அவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறானாம்? தன்னுடைய முகத்தை கண்ணாடியில பார்த்து விட்டு அதுக்கப்புறம் கடந்து போன உடனே அவன் முகம் எப்படி இருக்குன்னு மறந்து போயிடுறானா. யாராச்சும் நீங்க உங்க முகம் எப்படி இருக்கு நீங்க மறந்து போயிருக்கீங்களா? இல்ல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாட்டி கண்ணாடியில் நம்ம முகத்தை, உண்மையான முகத்தை பார்த்து விட்டு அது நான் இல்லை அப்படின்ட்டு ஒரு ஃபால்ஸ் இமேஜோட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இந்த வார்த்தையான கண்ணாடியை பார்த்து அதன்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருவசனத்தை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நம்மால் காண முடியும். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. We don't live by the customs of this world. We don't align ourselves with the worldly things. இந்த உலகத்தின் அந்த பாரம்பரியங்களுக்கு நம்மளுக்கு ஒப்பாக இல்லை. நம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்க யாரு? நான் சொன்னேன், நம்ம யாரும் குரங்கு கிடையாது. நம்ம ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் நிறைய பேர் இப்போ எவல்யூஷன் பிலீவ் பண்றாங்க.
எவல்யூஷன் பிலீவ் பண்ணிட்டு நீ அப்படியே ஒரு பிளாபா இருந்த, திடீரென்று உனக்கு 2 கை வந்துச்சு, கால் வந்துச்சு, அப்புறம் அப்படியே குரங்கு மாதிரி 4 கால் நடக்க ஆரம்பிச்சு, அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஹைண்ட் லெக்ஸ் பெருசாயிடுச்சு, ஃப்ரண்ட் லெக்ஸ் சிறுசாயிடுச்சு, அப்படியே நீ குரங்கா மாறின, அப்புறம் வால் வந்துச்சு. திஸ் இஸ் எவல்யூஷன். சார்ல்ஸ் டார்வினோட தியரி. அது உண்மை அல்ல, அது சாத்தானுடைய போய். ஆமென். நீங்களும் நானும் ஒரு குரங்கிலிருந்து வரல, நீங்களும் நானும் ஆண்டுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எதுக்கு சொல்றேன்னா, குரங்கு தான் பார்த்ததை அப்படியே திருப்பி செய்யும். ஆனா நீங்களும் நானும் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டதினாலே, அவருடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்டதினாலே, ஆண்டவர் எப்படி செய்றாரோ அப்படிதான் நம்ம செய்ய போகிறோம். உலகத்தை பார்த்து அது எப்படி செய்தோ, monkey see monkey do கிடையாது. We see the word and we do by the word. We live by the word. Amen. Hallelujah. உலகம் என்ன சொல்லும்? உலகத்தின் அந்த வழிமுறைகள் என்ன? What are the customs of the world? உன்னை ஒருத்தன் வெறுக்கிறானா, நீ அவனை டபுள் டைம் அதிகமா நீ வெறு. ஒருத்தவனுக்கு தீமை செஞ்சிட்டானா, பழிக்கு பழி எவ்வளவு வாங்க முடியுமோ நீ திருப்பி வாங்கு. அதான் உலகத்தின் வழி. ஆனா ஆண்டவருடைய வழி, வார்த்தையின் வழி அது கிடையாது. தீமை செய்தவனுக்கு நீ என்ன பண்ண வேண்டுமா? நன்மை செய்ய வேண்டுமா? கஷ்டம் தானே? It is difficult. It is all under the grace of God. நம் நன்மை செய்வர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் பாருங்க, திருமணத்தையே அது ஒரு வேற கோணத்துக்கு கொண்டு போறாங்க. வார்த்தையின் அடிப்படையில் திருமணம் இருக்க வேண்டும். திருமணம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் தான் சிருஷ்டித்தார். ஆண்டவர் ஆதாமையும் ஆடம் அண்ட் ஸ்டீவை கிரியேட் பண்ணல. God didn't create Adam and Steve. God created Adam and Eve. ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தின் வழிகள், சரி அதான் உலகம்பா, இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு எல்லாமே. அதை அக்செப்ட் பண்ணலாம், இல்ல அக்செப்ட் பண்ண கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். திருமணம் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டது. ஏற்ற துணையா ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளை என்ன பண்ணாரு? உருவாக்கினார். ஈசாக்குக்கு ஒரு ரெபெக்காளை ஆண்டவர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. ஆமென். Marriage. Let world not define marriage, but let the word of God define marriage. Amen. உன் குடும்பத்துல குழப்பமா, உனக்கும் வைஃபுக்கும் சண்டையா, சரி வர மாட்டேங்குதா, டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இரு. இது யார் சொல்றா? நான் சொல்றது ரைட்டா தப்பா நீங்களே சொல்லுங்க. அது உலகத்தின் வழி. டிவோர்ஸ் ஆண்டவர் வெறுக்கிறார். ஆமென். வசனம் என்ன சொல்லுது? உன் மனைவியை நீ எப்படி நேசிக்க வேண்டுமா? கிறிஸ்து சபையை நேசித்தது போல உன் மனைவி என்ன பண்ணும்? நீ நேசிக்க வேண்டும். God is comparing your wife to the church. கிறிஸ்து சபை எப்படிங்க நேசிச்சாரு? தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அவர் நேசித்தார். Hallelujah. You love your wife no matter what. எப்படிப்பட்ட சூழ்நிலை உங்க மனைவி மேல வச்சிருக்கிற அன்பை நீங்க இழந்து போக கூடாது. உங்க கணவன் மேல நீங்க வைத்திருக்கிற அன்பையும் மரியாதை நீங்க இழந்து போக கூடாது. உலகத்தின் வழிமுறையில நீங்க சொல்லக்கூடாது, வார்த்தையின் வழிமுறையில நீங்க சொல்ல வேண்டும். மன்னித்து மறந்து, amen, we got to be like Jesus, we got to forgive them and we got to keep moving on. Amen. ஒரு ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. world oda pattern divorce, God oda pattern you live together. மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் என்ன பண்ணிருப்போம்? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாகவும் நாம் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? திருமணமான எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யங் மேன், வாலிபனே, உலகம் உனக்குன்னு ஒரு ஸ்டைல வச்சிருப்பான். எல்லாரும் தம் அடிக்கிறான், நீனும் என்ன பண்ணு? நீனு தப்பே கிடையாது அப்படின்னு உலகம் சொல்லும். தண்ணி அடிக்கிறது ஓகே, உலகம் சொல்லும். ஃப்ரெண்ட்ஸோட நீ இப்படிலாம் பண்ணலாம், உலகம் சொல்லும். அது உலகத்தின் வழி. இப்ப நீ என்ஜாய் பண்ணாம நீ எப்படா என்ஜாய் பண்ண போற? உலகத்தின் வழி இல்ல, ஆண்டுடைய வழி. உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஆமென். உன்னை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறார். நீனும் எப்படி அப்படியே நீனு பரிசுத்தத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய பேச்சுகளை, நம்ம நடவடிக்கை இல்ல, ஆண்டவருக்கு பிரியமா இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் பண்ணுகிறதுனால நானும் என்ன பண்றேன்? இல்ல, எல்லாரும் உலகம் பண்ணுதா, வேர்ல்ட் தான் உனக்கு இன்ஃப்ளூயன்ஸ், வேர்ல்ட் இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். யங் உமன், வாலிப தங்கச்சியே, don't let the world define how beautiful you are. இந்த உலகம் நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு நீங்க அலோவ் பண்ணாதீங்க. நீங்க எந்த கலரா இருந்தாலும், என்ன ஹைட்டா இருந்தாலும், நீங்க ஆண்டவருடைய பார்வையில நீங்க அழகாக இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க மேக்கப் போடுறீங்களோ மேக்கப் போடலையோ நீங்க அழகா இருக்கிறீங்க.
Hallelujah. Don't let the movies, don't let Hollywood and Collywood define how beautiful you are. உன் அழகு வந்து காலிவுட்டும் பாலிவுட் டிஃபைன் பண்ணக்கூடாது. இந்த வார்த்தை அதை டிஃபைன் பண்ண வேண்டும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பரிசுத்தத்தை நீ காத்துக்கோ. Every young man and woman, ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சி, you need to stay holy. உன் திருமணம் வரைக்கும் யாரையும் தொடவும் கூடாது, தொடவும் விடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? Amen. We got to stand strong. உலகத்தின் திருமணம்லாம் வேணாம்ப்பா, அதெல்லாம் ஓல்ட் ஸ்டைல். இப்போ லேட்டஸ்ட் ஸ்டைல் தெரியுமா? வாழ்ற வரைக்கும் வாழ, அதுக்கப்புறம் பிரிஞ்சு உலகத்தின் வழி, பாவத்தின் வழி. கிருபையின் கீழ இருக்க நீங்களும் நானும் வசனத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும். புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க. Hallelujah. நான் சொல்றத நான் சொல்லிட்டே இருக்கிறேன். I believe you will receive it. திருமணம் வந்தா பாஸ்டர் சொல்லுவாங்க, திருமணம் வந்தா உலகத்தின் வழி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. உலகத்தின் வழி என்ன? திருமணம் என்றால் 3 C பார்ப்பாங்களா? என்ன பார்ப்பாங்களா? கரெக்டா சொல்றீங்களே. 3 C பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க? காஸ்ட் பார்ப்பாங்க, கலர் பார்ப்பாங்க, அப்புறம் கேஷ் பார்ப்பாங்களாம். அது உலகத்தின் வழி. கிருபையின் கீழ இருக்கிற நீங்க, விசுவாசத்துக்குள்ள இருக்கிற நீங்க, காஸ்டும் பார்க்க கூடாது, கலரும் பார்க்க கூடாது, கேஷும் பார்க்க கூடாது. ஆண்டுடைய சித்தத்தை மாத்திரம் தான் நாம் பார்க்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதற்கு கடினமான காரியம் தான். பட் God clearly tells us, ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நீ பாரம்பரியத்திற்கோட என்ன பண்ணாத, நீ இந்த உலகத்தோட நீ ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்க இருக்க வேண்டும். பாருங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவர் வந்து கல்ச்சருக்கு அகென்ஸ்ட் கிடையாது, ஆனா கஸ்டம்ஸ் அவருக்கு பிடிக்காது. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர், போட்டிருக்கிற சாரீஸ் இந்தியன் கல்ச்சர், பிரியாணி சாப்பிட பார்த்தீங்களா, இந்தியன் ஸ்டைல் ஃபுட், அது இந்தியன் கல்ச்சர். நம்ம பேசுகிற பாஷை அது ஒரு கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர். ஹிந்தியோ தமிழோ தெலுங்கோ வாட் எவர் இட் இஸ், கல்ச்சருக்கு ஆண்டவர் விரோதி கிடையாது. ஆனா கஸ்டம்ஸ் அல்லது பாரம்பரியங்கள் மனுஷரால் உண்டாக்கப்பட்டு, அல்லது ஏதோ ஒரு காலத்தில் எவனோ ஒருத்தன் ஆரம்பிச்சா அப்படி என்ன பண்ணிடுறது, அப்படியே அது தெரியுதோ இல்லையோ அது அப்படியே கண்ணை கட்டி ஃபாலோ பண்ணு. தட் இஸ் நாட் த வே தட் வி ஷுட் லிவ். சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென். ஹல்லேலூயா. திருமணமா ஆண்டவருடைய சித்தத்தை பாருங்க, வேற எதையும் நீங்கள் பார்க்காதீர்கள். ஆமென். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக உங்களை கனப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரே ஒரு காரணம் நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். எப்படி அந்த சகோதரி மரியா சாப்மன் அந்த ஃபாரஸ்ட்ல அந்த மிரர் எடுத்து பார்த்த உடனே she found out who she was. அதே போல நீங்களும் இந்த ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து உங்களை பார்க்கும் பொழுது உங்க மனம் புதிதாகும், உங்க மனம் புதிதாகும், உங்க மனம் மறுரூபமாகும். இந்த மனம் மறுரூபமாகிற வரைக்கும், இந்த மனம் மறுரூபமாகலனா நீங்க இன்னும் உலகத்தோட புடியில இருக்கிறீங்க. How do I renew இந்த பாஸ்டர், நீங்க மனம் மறுரூபமாகும் சொல்லிட்டே இருக்கீங்க, எப்படி பாஸ்டர் இதை செய்யறது? எப்படி இந்த மனம் மறுரூபமாகும்? வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது நம்ம வாசித்தோம், யாக்கோபு 1 அதிகாரம் 25 வசனம் வாசிக்கவில்லை, 25 வசனம் வேகமாக வாசிங்க. இந்த பிரமாணம், இந்த பூரண பிரமாணம், இது என்ன? பெர்ஃபெக்ட் லா என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை இதான் பெர்ஃபெக்ட் லா, இதான் பெர்ஃபெக்ட் வேர்ட். சோ இந்த பூரணமான இந்த பிரமாணத்தை எப்படி பார்க்க வேண்டுமா? உற்று பார்த்து, you have to look at it intently. அப்படி என்றால் you got to read your word. அதை உற்று பார்த்து வாசிக்காமல் அதில் என்ன இருக்குன்னு பண்ண நமக்கு தெரியாது. மனம் மறுரூபமாகணுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்க பைபிள் எடுத்து நீங்க வாசிக்க ஆரம்பிக்கணும். இது பேசிக் நம்பர் 1. ஆமென். இதோட பேசிக்கா ஒண்ணும் கிறிஸ்தவத்துல ஒண்ணும் இல்ல. you got to read your bible. ஏதோ கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு மாத்திரம் இல்ல. you got to read your bible every day. சண்டே கிளாஸ் ஒரு பாடம் சொல்லி தருவாங்க தெரியுமா? read your bible, pray every day, pray every day, pray every day, read your bible, pray every day. Amen. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நம்ம வாசிக்க வேண்டும். வாசிக்க தான் மனம் புதிதாகிறதுக்கு அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கிறது. முதலாவது வார்த்தையை வாசிக்க வேண்டும். இரண்டாவது அங்க போட்டிருக்கு, அதிலே வாசிங்க.
அதுல நிலைத்திருக்கிறவனே. வார்த்தையை கேட்கணும் அல்லது வார்த்தையை வாசிக்கணும். இரண்டாவது வார்த்தையில நிலைத்து நிற்கணும். Read your Bible. Number 2 is review your Bible. Review அப்படி என்றால் மறுபடியும் அதன் இடத்திற்கு வர வேண்டும். நீங்க கிரிக்கெட் பார்க்கும்போது ஒரு பால் ஒரு கேட்சை மிஸ் பண்ணிட்டான் அல்லது 4 லைன் போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ரிவ்யூ பண்ணுவாங்க. தேர்ட் அம்பையர் ரிவ்யூ பண்ணுவார். என்ன பண்ணுவாரு? மறுபடியும் என்ன பண்ணுவாரு? போட்டு பார்த்து ஜூம் இன் பண்ணி அது தொடுதா இல்லையா அப்படின்ட்டு க்ளோஸா பாருங்க. அதான் ரிவ்யூ. வார்த்தையும் நீங்க அப்படியே நீங்க ரிவ்யூ பண்ண வேண்டும். வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, அதில் உள்ள என்ன சொல்லி இருக்கிறது, என் வாழ்க்கைக்கு என்ன சொல்லி இருக்கிறது என்று நீங்க மறுபடியும் கண்டினியூஸா நீங்க ரிவ்யூ பண்ண வேண்டும். Read your Bible, review your Bible. மூணாவது, remember your Bible. இந்த வசனத்தை மறந்து போக கூடாது. இந்த வசனம் தான் நமக்கு பாதைக்கு வெளிச்சமாக இந்த வசனம் இருக்கிறது. ஆமென். வாழ்க்கைக்கு ஜீவனாக இந்த வசனம் இருக்கிறது. So remember the Bible. அது மாத்திரம் இல்ல, respond to the Bible. இந்த வார்த்தை கேட்கிறது மாத்திரம் இல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். மன்னிக்க சொல்லிருக்கா? மன்னிங்க. இது யாரா இருந்தாலும் சரி. ஆமென். ஹalleluya. எப்படிப்பட்ட துரோகம் உங்களுக்கு செஞ்சிருந்தாலும் சரி, மன்னிக்க வேண்டும். நீங்க இந்த அதிகாரத்தை போய் வாசித்து பாருங்க. மேபி இந்த ஃபியூச்சர் டைம்ஸ் இன்னும் சில காரியங்கள் நம்ம பார்ப்போம். ரெஸ்பாண்ட் டு த பைபிள். இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் செய்யுங்கள் உங்க வாழ்க்கையில. ரீட் யுவர் பைபிள், ரிவ்யூ த பைபிள், ரிமெம்பர் த பைபிள் அண்ட் ரெஸ்பாண்ட் டு த பைபிள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். ஆமென். இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் ஒத்த விஷயம் தெரியாமல் இந்த மனம் மறுரூபமாகிறதுனாலே ஒரு புதிய வாழ்க்கை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். So every man and woman of God, கிருபையின் கீழ் இருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்துல இருந்தாலும் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. நாம் இந்த உலகத்துல இருக்கிறோம். உலகத்திற்கு உப்பாக, உலகத்திற்கு வெளிச்சமாக நாம் இருக்கிறோம். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் வாழுவோம். குரங்கு பார்த்து குரங்கு செய்கிறது போல நீங்களும் நானும் பார்த்து செய்கிறவர்களால் அல்ல, வாசித்து புரிந்து அறிந்து செய்கிறவர்களாக இருப்போம். நிச்சயமாக உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். ஆமென். ஹalleluya. ஒரே ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு 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 பக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பக்கெட் ஃபுல்லா தண்ணி இருக்குது. அந்த பக்கெட்ல அல்லது பக்கெட் ஒரு படல் ஆஃப் வாட்டர், மழை பெஞ்சு ஒரு தண்ணி ஒரு சின்ன குளமா இருக்கு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்து தண்ணிக்குள்ள போட்டா என்ன ஆகும்? தண்ணி எல்லாம் எப்படி வரும்? வெளியே வந்துடும். ஆமென். ஒரு பெரிய கல்லு உள்ள போனா என்ன வேலை வரும்? அங்க இருக்கிற எல்லா அழுக்கும் வெளியே, சொல்றது புரியுதா உங்களுக்கு? வரும். அதே போல இந்த வார்த்தை உள்ள போக தான் உள்ள இருக்கிற எல்லா கேடான சிந்தனைகளும் தீய காரியங்களும் வெளியே வரும். இந்த வார்த்தை உள்ள போகாட்டி உள்ள இருக்கிறது உள்ளே தான் இருக்கும். உள்ள இருந்து கிரியை செய்து கொண்டே தான் இருக்கும். ஆமென். இந்த வார்த்தை உள்ளே செல்லட்டும். இந்த வார்த்தை உங்கள் மனதிலே பதியட்டும். இந்த வார்த்தை உங்க செய்கையிலே நடவடிக்கையிலே இருக்கட்டும். நீங்க ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக ஆசீர்வாதமாக நீங்கள் இருப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. இந்த வார்த்தை நாம் யார் என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை சொல்கிறது, நீ நீதிமானாய் இருக்கிறாய், நீ ஆண்டவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாய் இருக்கிறாய். ஆமென். நீ ஆண்டவருடைய பிரதிநிதியாய் நீ இருக்கிறாய். ஆமென். ஹalleluya. ஆண்டவரால் நேசிக்கப்பட்டவனாய் இருக்கிறாய். இந்த உலகத்திற்கு நீ ஒத்த வேஷம் தெரியாதவனாய் இருக்கிறாய். ஆமென். ஆண்டவரால் அழைக்கப்பட்ட அவருடைய ஆவியுடைய புத்திர சுவிகார ஆவியை பெற்றவனாய் நீ இருக்கிறாய். நீ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவளாய் இருக்கிறாய். ஆமென். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, பாஸ்டர் இனிமே என் லைஃப் வந்து வேர்ல்ட் இன்ஃப்ளூயன்ஸா பார்க்கலாம், வேர்ல்ட் இன்ஃப்ளூயன்ஸோட இருக்காது, வார்த்தை இன்ஃப்ளூயன்ஸோட இருக்கும்? எத்தனை பேர் சொல்றீங்க?